இந்த உலகத்தில் எது நித்திய நிலையான நிரந்தரமான மகிழ்ச்சி என்று தெரியாமல் வாழுகிறவர்கள் ஏராளம். அன்பானவர்களே, சந்தோஷம் வேறு, மகிழ்ச்சி வேறு. சந்தோஷம் என்பது இந்த உலகத்தால் கிடைக்கக்கூடிய ஒரு காரியம். ஆனால் மகிழ்ச்சி என்பது நம்மை படைத்த இறைவன் சர்வ வல்லவரோடு தொடர்பு கொள்ளும்போது, ஐக்கியம் கொள்ளும்போது கிடைக்கிறது தான் மகிழ்ச்சி. ஆக இந்த நிலையான நித்தியமான மகிழ்ச்சி எது என்பதை பக்தன் தன் அனுபவத்திலும் சொல்றார். கேட்போமா? சங்கீதம் 119, 111. உம்முடைய சாட்சிகளை நித்திய சுதந்திரமாக்கி கொண்டிருக்கிறேன், அவைகளே என் இருதயத்தின் மகிழ்ச்சி. கர்த்தருடைய வசனங்கள், வார்த்தை தான் தனக்கு இருதயத்தின் மன மகிழ்ச்சின்னு சொல்றார். இதை கேட்கிற அருமையானவர்களே, ஏன் உங்கள் இருதயத்தில் வெளியே சொல்ல முடியாத துயரங்கள், துக்கங்கள், பலவிதமான போராட்டங்கள்? இப்பொழுதே ஆண்டவரிடத்தில் மனம் திறந்து பேசுங்கள். அப்பா, என் துயரத்தை போக்குற சக்தி உடைய வார்த்தைக்கு உண்டு. ஆக மனுஷனுடைய கற்பனையினால் அல்ல, மனிதனை மனிதனாய் மாற்றி தேவ மனிதனாய் மாற்றுகிற வல்லமை கொண்ட கர்த்தருடைய வசனங்களுக்கு, அந்த பரிசுத்த வேதாமத்துக்கு யார் முக்கியத்துவம் கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு தேவன் முக்கியத்துவம் கொடுப்பார். ஆக மன மகிழ்ச்சியை இழந்துடாதீங்க. உங்களுக்கு அவர் வைத்திருக்கிற மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அளவில்லாத நன்மைகளும் உங்களை தேடி வர இருக்குது. ஆக மகிழ்ச்சியோடு துதிப்போமா? ஜெபிப்போம். நன்றி ஆண்டவரே, இந்த வார்த்தை கேட்டு என்னோட ஜெபிக்கிற யாவர் மேலும் உடைய பிரசனம் இறங்கட்டும். கேட்ட வார்த்தைப்படி மனமகிழ்ச்சி ஆண்டுடைய சமூகத்திலே வார்த்தையிலே உண்டு என்பதை புரிந்து அதனுடைய நடக்க அருள் புரியும். தடைகளை உடைத்தீரே, நன்றி. காத்துக்கொள்ளும், பலப்படுத்தும். இயேசு மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உங்களுக்கு மனமகிழ்ச்சியான வாழ்க்கை அமைய தேவனிடத்தில் உங்களுக்காக மன்றாடுகிற உங்கள் அன்பு சகோதரர் மணி ஐயர். காட் பிளஸ் யூ.